ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசி. காலபுருஷனுடைய 7ஆம் வீடு துலாம். இந்த ராசிக்குள்ளே சித்திரை, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும். எப்போவுமே கோச்சார பலன்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத ஜோசியர்னா அது 5 முதல் 10% உங்களுக்கு வேலை செய்யும். அது ரொம்ப மிகைப்படுத்தி பில்டப் பண்ணி அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்லாம் சொல்லி பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் தசாபுத்திகள் என்ன தருதோ அதை சற்று மிகைப்படுத்தியோ அல்லது கம்மியாவோ தர்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரத்துக்கு பவரே உண்டே ஒழிய முழுக்க முழுக்க கோச்சார பலன்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ப வேண்டியதில்லை. இதில் துலா ராசியில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசையில் பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ராகு திசையில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குரு திசையில் போய் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சித்திரையில் பிறந்தால் செவ்வாய் திசை, சுவாதியில் பிறந்தால் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை. இப்போ மிடில் ஏஜை நீங்கள் தொடரணும் அப்படிங்கும்போது இப்போ குரு திசை நடந்துகிட்டு இருக்கிற துலா ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக சனிக்கு உகந்த ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 10, 11 தான் உபஜயஸ்தானங்கள். இதில் இயற்கை பாவியான சனி ஒரு இயற்கை சுபர் வீடான தனுசு மீனத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு. கோச்சார கிரகங்களின் விதிப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கேது போவார், 9ஆம் இடங்கிற பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு வருவார். இதெல்லாம் மே மாதம் நடக்க போகுது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. இப்போ இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. தசாபுத்திகளுடைய அடிப்படையில் சனிமகா திசையே ஒருவேளை உங்களுக்கு நடப்பில் இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமான யோக பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள், கடன் தீர்தல், நோய் தீர்தல், வம்பு வழக்குகள் முடிவுக்கு வருவது, நல்ல வேலை கிடைப்பதுங்கிற மாதிரியான நிறைய சுப பலன்கள் இருக்கும். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்களுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், திருமண காரியங்கள் நடந்தேறும் வாய்ப்புகள், வீடு கட்டி கொள்ளும் யோகங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கான அமைப்புகள் கூடி வர்றதுங்கிற மாதிரி நிறைய பலன்களை சொல்லலாம். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எதிரி நாசம்னு சொல்லுவாங்க. நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கும் அவருக்கு பவர் உண்டு, எதிரி நாசம் செய்கிறதுக்கும் அவருக்கு பவர் உண்டு. ருண ரோக சத்ரு நாசம், அதாவது கடன் தீரும், நோய் தீரும், எதிரி தீர்வான். அப்போ நீண்ட காலமாக இருந்து வந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக அடைக்கவே முடியலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இது வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துலேருந்து புத்திர சந்தான விருத்திகளில் ஒரு மாதிரி நெருடலையும் தடைகளையும் கொடுத்துட்டு இருந்த சனி அங்கேருந்து இடம் மாறுறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அவர் ராகுவோட போய் சேர்றாரு. 2 மாதத்தில் ராகு கீழே இறங்கி வர்றார். இந்த இறங்கி வர்ற ராகுவை குரு பார்த்து சாந்தப்படுத்துகிறாருங்கிற போது மனதிற்கினிய நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திடும் வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ உங்கள் ராசிப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய் திசையில் ஒரு வேளை பிறந்திருந்தால் ராகு திசை சின்ன வயசில் முடிஞ்சிருக்கும், அது கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ குரு திசை இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும். பொதுவாக தன்னுடைய உச்ச வீட்டை நெருங்கி விட்ட குருங்கிற அடிப்படையில் தான் அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு குரு இருக்க போகிறார். ஒன்று மிதுனத்தில் இருப்பார் மே மாதம் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கடகம் உச்ச வீட்டுக்கு வருவார், அதுக்கப்புறம் சிம்மம் அதிநட்பு வீட்டுக்கு வருவார். அப்போ தசாநாதன்கிற முறையில் அவர் வலிமையாக இருக்கிறதுங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள், அதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், அரசு வேலைக்கு முயற்சி செய்வதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி, குழந்தை பிறப்புக்காக முயற்சி பண்ணுறது வெற்றி, திருமண வாழ்க்கைக்கான முயற்சிகளில் வெற்றி, வீடு கட்டுவதற்கான அமைப்புகள், பதவி உயர்வை எதிர்பார்க்கறது, அரசியல் ஆதாயம், அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதுங்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா சொத்து பத்தில் இருந்த தகராறுகள் நீங்கிறது, பூர்வீக சொத்துக்களில் இருந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வர்றது, புதிதாக வீடு கட்டி குடியேறும் அமைப்புகள் ஏற்படுறதுன்னு அந்த மாதிரியான பலன்களுமே சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்கிற போது அதுலேயும் அது பாதஸ்தானம் காலபுருஷனுக்குங்கிறதுனால பிரயாணங்களின் போது பாதங்களில் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு சான்ஸ் உண்டு. தசாபுத்திகளை அனுசரித்து அது சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டியில் ஓட்டும்போது, 2 வீலர் போகிறப்போ சரி, காரில் போகிறப்பையும் சரி, கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வும் கவனத்தோடு இருக்கணும். கல்வி கற்கும் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை தாண்டி வேறு விஷயங்களில் கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு படித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது அவசியம். தெய்வ அனுகூலம் இருந்தாலுமே கூட துலாம் ராசி ஒரு ஜட ராசி தாங்கிறதுனால முயற்சியே வெற்றி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டில் சனி உச்சமாகிறவருங்கிறதுனால
அதனால் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய ஜாதக தசாபுத்திகளும் ரொம்ப அனுகூலமாக இருக்கிற பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இந்த கிரக பயிற்சினாலும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்ல. சார் நான் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன், எனக்கு சின்ன வயசுலேயே குருதசை முடிஞ்சிடுச்சு, குருதசை வெறும் 5 வருஷம் தான் இருந்துச்சு, சனி தேசம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ புதன் தசை நடந்துகிட்ருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறவங்களுக்கும் நிச்சயமாக புதன் உங்கள் ராசிக்கு பாக்கிய விரையாதிபதி, சனிக்கு மிக நெருங்கிய நண்பர், அதனால் லைஃப் இஸ் கோயிங் ஸ்மூத் அப்படிங்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்கும். கேது மகாதிசை நடக்குது சார், எனக்கு நான் மிடில் ஏஜை தாண்டி உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு கேது பயிற்சியாக போகிறாரு மே மாதத்தில், அதனால் அதுவும் பெரிய நெகட்டிவ் இல்லை. அதையும் தாண்டி நான் துளாராசி சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னா நீங்களாம் 60 வயசை கடந்து விட்ட நபர்களாக இருப்பீங்க, நீங்கள் இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்து ரொம்ப அலட்டிக்க வேண்டியதே இல்லை. மொத்தத்தில் கோச்சார பலன்கிறது யாருக்கானதுங்கிறதே நிறைய பேருக்கு புரியாமல் நம்ம சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கோம். இன்றைக்கு பிறக்கும் குழந்தைகளுக்காக நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களை என்றைக்கோ பிறந்த நாம பிடிச்சி வம்பெழுத்துட்டு இந்த பலனையும் நீ எனக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது பேராசையின் உச்சக்கட்டம். ஒரு மனிதன் பிறக்கும் போதே கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்நாள் முழுக்குமான பலன்கள் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன. அப்பப்போ தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். கிரகங்கள் வீடு மாறினால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலையும் ஒரு தசை முடிஞ்சு அதில் ஒரு புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி மாறி வர்றதுக்கான பலன் தானே தவிர இந்த வருஷம் பயிற்சி ஆகிட்டு இருக்கிற குரு, சனி, ராகு, கேது இவங்களோடதெல்லாம் இல்லை. அதனால் கோச்சார பலன்களை எப்போதும் மிதமாக பயன்படுத்துங்கள். மிதமிஞ்சி அதில் எதிர்பார்க்காமல் இருப்பதே உங்கள் வாழ்வியலுக்கு சிறப்பை சேர்க்கும். பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு வந்து சனி உச்சம் பெற வீடு அப்படிங்கிறதுனால சிவனை வழிபடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து செயல்படுத்தும். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை திறனால் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டுப்பார். பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறது நீண்ட தூர பிரயாணத்தையும் வெளிநாட்டு வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சுப விரயங்கள் செய்து கொள்வதையும் வீடு கட்டி கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்தவே இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்கறதும் அந்த வெளிநாட்டு தொடர்பான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. இதில் அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரம் நண்பர்கள் விஷயத்தில் சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும்னாலும் கூட தப்பான வழியில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் குறிப்பாக குரு மகாதிசை இப்போ நடந்துட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மே மாதம் குரு பயிற்சி, ஏன்னா அவர் இப்போ உங்களுக்கு அட்டம குரு வேறு போய்கிட்டு, அப்போ மே மாதம் குரு பயிற்சி ஏற்படும் வரைக்கும் முயற்சிகளை நிறுத்தி வைத்தல் நன்று. சரி, ராகுவும் சனியும் கிளாஸ் ஆகிறாங்க. ஏன்னா சனி பயிற்சி மார்ச் 29 நடக்கும்போது அவர் டைரெக்டாக ராகுவோடு தான் போய் மோதுறார். 2 பாவிகள் 6ஆம் இடத்துங்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்ளும் அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைனாலும் கூட அதே நேரத்தில் எதிரிகளால் உங்களுக்கும் சில சிக்கல்கள் வந்துவிடும் வாய்ப்பு உண்டாகும். இதுவுமே பார்த்திங்கன்னா குரு திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு 3-6 கூடிய எதிரி திசை அப்படிங்கிறதுனால வம்பு வழக்கு, வாய் தகராறு, பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானத்தை கடைபிடித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா அந்த 6ஆம் இடம் அதிக பவர் ஆகிறதுங்கிறது அமைப்பு. ஆனால் எப்படி பார்த்தாலும் அது குருவுடைய வீடு. 6-8 ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சம்மந்தப்படும் போது தான் நிறைய சிக்கல்கள் உண்டாகும். இதை பற்றி நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இப்போ துளாராசிக்கு ஒருவேளை நீங்கள் குரு திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற துளாராசிக்காரராக இருக்கீங்க, அல்லது சனி திசை நடந்துகிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா சனி 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு, குரு 8ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கார். குருவோட வீட்டுக்கு தான் சனி போகிறார். அப்போ அந்த 6-8 கனெக்டிவிட்டி வருது பார்த்திங்களா. ஸோ அடுத்த ஒரு 2 மாதங்கள், மார்ச் கடைசியில் சனி பயிற்சி ஆகுது, மே மிடில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே நடந்துடும். ஸோ இந்த மார்ச் விட்டு ஏப்ரல் ஒரு மாதம், மே ஒரு மாதம், இந்த 2 மாதங்கள் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருந்தால் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமோ நெகட்டிவோ எதுவும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.